தமிழ்நாட்டில் சமீப காலமாக தலித் சமூகத்துக்கு எதிரான வன்முறைகள் மீண்டும் 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 அது உருவெடுத்து வருவதை இந்த செய்தியின் மூலமாக நாம் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக நாங்குநேரியில் மாணவர் சின்னத்துரை சில ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது திமுக ஆட்சியில் கடந்த ஆண்டுக்கு முன்பு அவர் 17 இடங்களில் வெட்டப்பட்டு தப்பினார். மிக சிறப்பாக படித்த அந்த தலித் மாணவரை சாதிய வன்மத்தின் மூலம் இந்த வெட்டுதல் நடைபெற்றது. இது பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, தாமிரபரணி ஆற்றில் குளித்த சில தலித்துகளை ஆதிக்க சாதியினர் அவர்களை அடித்து, அவர்களை பெயர் சொல்லி அழைத்து, அவர்களை மிக மோசமாக தாக்குதல் நடத்திய சம்பவம் நடந்து பரபரப்பு ஏற்பட்டது. மூன்றாவதாக, புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிக முக்கியமாக மலம் கலைக்கப்பட்டு தலித்துகளுக்கு எதிராக மிகப்பெரிய கொடூர்மையான சம்பவம் நடந்தது. அதற்கான விசாரணைகளில் அந்த ஊரில் உள்ள 2 பேரே குற்றவாளியாக 3 பேர் மாற்றப்பட்ட சம்பவம் நடந்துச்சு. இப்படி பதிவு செய்தது இந்த 3ஆக இருந்தாலும், தமிழ்நாட்டை உலுக்கிய ஒரு ஆதிக்க சாதிகளின் வெறி நாங்குநேரி மாணவர் சின்னத்துரை தாக்குதலில் வெட்டப்பட்டது. சரி, சமாதானம் செய்தது. இப்பொழுது என்ன உங்களுக்கு மீண்டும் அதே சின்னத்துரையின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அபாயகரமான விவகாரத்தில் இந்த தாக்குதலில் அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஏன் இந்த தலித் விரோத வெறி? அவர்கள் உங்கள் ஆதிக்க சாதியினரை எந்த விதத்தில் துன்புறப்படுத்துகிறார்கள்? இந்த செய்தியிலே நாம் பார்க்கிறோம். கடந்த 2023ஆம் ஆண்டு சக மாணவர்களால், அது வேறு சாதி மாணவர்களால் அரிவாளால் வெட்டப்பட்டதில் மாணவர் சின்னத்துரை படுகாயமடைந்தார். இதில் ஒரு வருத்தமான சம்பவம், வெட்டுகிட்ட நேரத்தில் அவருடைய அன்பு சகோதரி அண்ணா வெட்டாதீங்க அப்படின்னு சொன்னது எந்த அளவிற்கு சாதி வன்மத்தை நாம் கேட்பவர்களின் கண்ணீர் வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இன்று மீண்டும் இந்த மாணவர் நேற்று தாக்கப்பட்டிருக்கிறார். மாணவரை தனியாக, அதாவது சின்னத்துரையை வரவழைத்து 5 பேர் கொண்ட கும்பல் அவர் மீது மிக கடுமையாக சரமாரியான தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் கூட தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த கொடூர சம்பவம் நடந்தது. 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு பட்டியல் இனத்தை சார்ந்த மாணவர் சின்னத்துரை கல்வியில் சிறந்து விளங்கி வந்தார். பள்ளி ஆசிரியர்கள் சின்னத்துரையின் கல்வி அறிவை கண்டு வியந்ததோடு மட்டுமல்லாது, மாணவர் சின்னத்துரையை போல அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். ஏற்கனவே சின்னத்துரையின் மீது கடும் அதிருப்தியில் இருந்ததாக சொல்லப்படும் ஆதிக்க சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் இந்த விஷயத்தில் ட்ரிகர் ஆகியுள்ளது சொல்லப்படுகிறது. நமக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த தலித்துகள், அதிலே ஒரு மாணவன் எப்படி இப்படி படித்து வருகிறான் என்ற பொறாமை காரணமாகவும், அவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என ஆதிக்க வெறியின் காரணமாகவும் கூட மாணவர் சின்னத்துரையின் மீது இந்த மாணவர்கள் தாக்குதலை 23இல் 17 இடத்திலே வெட்டினார்கள். ஆகவேதான் 2023 ஆகஸ்ட் வீடு புகுந்த மாணவர்கள் அரிவாளை கொண்டு சரமாரியாக வெட்டி அதனை தடுக்க முயன்ற அவரது தங்கையும் கூட வெட்டினார்கள். அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்திலிருந்து வந்தவர்கள் மாணவர் சின்னத்துரையும் அவரது அன்பு சகோதரியை மீட்டு உடனடியாக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். தங்கையை விட சின்னத்துரைக்குத்தான் வெட்டுக்காயத்தின் பாதிப்பு மிக மிக அதிகமாக இருந்தது. அவர் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு பின்பு ICUவில் மாற்றப்பட்டார். மருத்துவர்களின் தீவிர முயற்சியால் மாணவர் சின்னத்துரை உயிர் காப்பாற்றப்பட்டது. தேவி தினமாக தொடர் சிகிச்சை காரணமாக அவரால் பள்ளிக்கு வர முடியவில்லை. மனநிலையும் பாதிப்பு இருக்கும் அல்லவா? இருப்பினும் ஆசிரியர்கள் தினமும் 2 மணி நேரம் மருத்துவமனையிலே மாணவர் சின்னத்துரைக்கு பாடம் எடுத்தார்களாம். சாதிய மோதல் காரணமாக சக மாணவர் தாக்கப்பட்டது குறித்து தமிழ்நாடு முழுவதும் கண்டன குரல்கள் வழக்கம்போல் எழுந்தன. மாணவரின் உயர்கல்வி செலவை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். அதே நேரம் இந்த கொடூர குற்றத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் 7 பேரை காவல்துறை கைது செய்து கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தது. நிலைமை ஓரளவுக்கு சீரானது.
இப்பொழுது மாணவர் சின்னத்துரை மருத்துவமனையில் அப்போது வீடு திரும்பினார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 469 மதிப்பெண்களையும் கூட அவர் பெற்றிருந்தார். சிஏ படித்து ஆடிட்டர் ஆக வேண்டும் என்பதுதாங்க எனது கனவு என்று அப்போது சின்னத்துரை கூறி வந்த நிலையில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிரிவில் 94 மதிப்பெண்களையும் பெற்று அவர் அசத்திருந்தார். தற்போது உயர்கல்வி பயின்று வருகிறார். பிரச்சனையெல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்து கொண்டிருக்கையில் தற்போது மீண்டும் சின்னத்துரையின் மீது சாதிய மர்ம கும்பல் தாக்குதல் நடத்தியிருப்பது தமிழகம் முழுவதும் தலித் சமூகத்தை தாண்டி பொது சமூகத்தில் அதிர்வலைகளையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. மாநகர காவல்துறை ஆணையர் வினோத் சாந்தாராம் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையில் நேரடியாக இறங்கினார். முதற்கட்ட விசாரணையில் கிரிண்டர் செயலி மூலம் பழகிய நண்பர்கள் சந்திக்கவே அவர் தாமிரபரணி கோக்கரகுளம் பகுதிக்கு சென்றதாக சொல்லப்படுகிறது. திட்டமிட்டு அவர்களை அழைத்து என்ன நடப்பது என்று தெரியாமல் அவர் கல்லூரி படிக்கின்ற மாணவன் செல்வது இயற்கைதானே, அங்கு வைத்துதான் கொலைவெறி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. மாணவரை அங்கு தனியாக வர வைத்த காரணம் என்ன, தாக்குதல் நடத்திய கும்பல் யார், தாக்குதலுக்கான நோக்கம் என்ன என்பது குறித்து நெல்லை போலீசார் தற்போது தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். உண்மையிலேயே இது மனித சமூகம் வாழ்கிற நாடுதானா, கொடூரமான ஒரு சாதி விரோத பாசிச சக்திகளின் தாக்குதலா என்ற பல கேள்விகளுக்கு பதிலே இப்பொழுது கிடைக்கவில்லை. தமிழ்நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது? திராவிட இயக்கம், பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், அயோத்திதாச பண்டிதர், இதே போன்று நீதி கட்சிகள் ஆட்சி நடந்த இந்த மண்ணில் இன்றும் கூட செவ்வாய் கிரகத்திற்கு ஆட்களை அனுப்பி விண்கலங்களை அனுப்பிய பின்பும் அதுவும் வளர்ந்த தமிழ்நாட்டிலா நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சின்னத்துரைகள் 17 முறை அல்ல, இன்னும் எத்தனை முறைகள் வெட்டப் போகிறார்கள்? அதே போன்று மேலவளவு கடந்த காலங்கள் சம்பவங்கள், அதே போன்று புதுக்கோட்டை மாவட்டத்திலே நடந்த மலக்கழிவு குடிதண்ணீரில் கலக்கப்பட்டது, தாமிரபரணியில் அவருடைய சாதி பேரை சொன்னது 2 ஒன்று தான். ஆனாலும் இன்றும் தமிழ்நாட்டில் தலித் மாணவர்களுக்கு எதிராகவும் பொது சமூகத்தில் தலித் மக்களுக்கு முடிவெட்டுவதற்கும் இரட்டை கோலை முறைகளும், தலப்பா கட்டுதல், செருப்படித்து செல்லக்கூடாது, வாகனங்களிலே அவர்கள் வேகமாக செல்லக்கூடாது, ஹார்ன் அடிக்கக்கூடாது. இது என்ன நாடு? அடக்குவதற்கு சுடுகாடில்லை. 1000 சின்னத்துரைகள் வெட்டப்பட்டு கொண்டே இருக்கலாம். சாதி உணர்வுகள் மிகைத்திருக்கிறோம். இதற்கான தீர்வு என்ன? தமிழ்நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது? விடை தெரியாமல் தடுமாறுவது தலித்துகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமும் மனித பாவனைகளை மேற்கொள்ள அறப்போரில் ஈடுபட்டிருக்கும் மனித சமூகத்தின் கண்கள் அகல விரிந்திருக்கிறது. காரணம், இதற்கான தீர்வை தேடி கண்ணுக்கெட்டிய துறை வரைக்கும் தீர்வு இல்லாத மனிதர்களா மக்கள் வாழ்கின்ற மண்ணில் கடல் அலைகளை நாம் அடையாளப்படுத்த முடியாத நுரைகளை போன்று தீர்வற்ற நிலையில் தலித் விரோத மனநிலை தமிழ்நாட்டில் திரும்பி திரும்பி அலைகளாக சுழன்று கொண்டிருக்கிறது என்பதே இந்த செய்தியினுடைய நமது பார்வையாகும். நன்றி.